Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. நான் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நிறைய டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அதில் செக் கன்ஸ்ட்ரெயின் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன? இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம டேபிளுக்குள்ளே நிறைய வேல்யூஸ் வரலாம். ஒரு பர்டிகுலர் காலம் எடுத்துக்கலாம். அந்த காலமில் எனக்கு இந்த ரேஞ்சில் தான் வேல்யூஸ் வேணும், இந்த ரேஞ்சு தவிர எனக்கு வேறு வேல்யூஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் க்ரியேட் பண்ணி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேல்யூஸ் மட்டும் டேபிளுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத எந்த வேல்யூவும் டேபிளுக்குள்ளே வரவிடாமல் பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துக்கிறதுக்கு தேவைப்படுற கன்ஸ்ட்ரெயின் தான் செக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின் தேவையில்லாத வேல்யூ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேல்யூஸை மட்டும் அலோவ் பண்ணும் டேபிள்குள்ளே. ஸோ அதை தவிர மற்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத வேல்யூஸ் நீங்கள் என்ட்ரு பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு வயலேஷன் க்ரியேட் பண்ணி உங்களை அலோவ் பண்ணாது. இதுதான் செக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ செக் கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு கண்டிஷன் கட்டாயம் தேவை. ஸோ செக் கன்ஸ்ட்ரெயினை எப்படி இம்போஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2-3 வேஸ் இருக்குது, ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஃபீல்டில் நீங்கள் செக் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் செக் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து ப்ராக்கெட்டில் கண்டிஷன் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரியேட் டேபிள் சாம்பிள் 1Aன்னு சொல்லிட்டு நான் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எல்லா கன்ஸ்ட்ரெயினுக்கும் சாம்பிள் அப்படின்னு தான் டேபிள் ஆரம்பிக்கும். 1 2 3 அதே மாதிரி ABC அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் நேம் வச்சுருக்கிறேன். ஏன்னா நிறைய டேபிள்ஸ் வர்றதுனால நேமிங் ஈஸியாக இருக்கும். ஸோ கிரியேட் டேபிள் சாம்பிள் 1A நேம் ஏஜ்ன்னு சொல்லிட்டு 2 காலம். ஸோ நேம் வேர்கேர் டு ஏஜ் நம்பர்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஏஜ் இப்போ நான் ஒரு காலேஜ் செகண்ட் இயருக்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் அப்போ இருக்கிறவங்க ஏஜ் எல்லாமே 18 இல்லை 18க்கு அபோவாக தான் இருக்கும், அதுக்கு கீழே இருக்காது. இல்லைன்னா ஓட்டர் லிஸ்ட்டு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எல்லாருமே 18க்கு மேலே இருந்தால் தான் ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இன்வால்வே ஆக முடியும். அப்போ கட்டாயம் ஏஜ் 18க்கோ 18 விட அபோவாவோ இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை நான் இந்த சாம்பிள் 1A அப்படிங்கிற டேபிள் மேலே இம்போஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி இம்போஸ் பண்ணால் 18 விட அதிகமாக இருக்கிற வேல்யூ நான் ஏஜுக்கு கொடுத்தா மட்டும்தான் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ 18 இல்லைன்னா 18 விட அதிகமாக இருக்கிற வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த டேபிளுக்குள்ளே வேல்யூ இன்சர்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வயலேஷன் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே டேபிளுக்குள்ளே அணு 16ன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண விரும்புகிறேன். இன்சர்ட் இன்டூ சாம்பிள் 1A வேல்யூஸ் அணு 16 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது, செக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, உள்ள வேல்யூ எதுவும் என்டர் ஆகலை. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் 1Aன்னு கொடுத்தா உள்ள ஒன்றுமே இல்லை. ஸோ இது நான் 16க்கு பதிலாக 18 இல்லைன்னா 18 விட அதிகமான ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது, ஒரு ரோ கிரியேட் ஆகுது, உள்ளே இன்சர்ஷன் நடக்குது. அப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறேனோ அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டாவை நான் என்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுறேன், இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், வயலேட்டட் செக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு சொல்லிட்டு ஒரு எரர் அடித்து அந்த தப்பான வேல்யூவை உள்ளே இன்சர்ட் பண்ண விடாமல் பாதுகாக்கும். ஸோ அதுதான் செக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இது வே 1. ஸோ இன்னொரு வேலையும் நீங்கள் செக் கன்ஸ்ட்ரெயின் இம்போஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு செக் கன்ஸ்ட்ரெயினுக்கு பேர் வச்சு நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரெயினை க்ரியேட் பண்ண போகிறீங்க. எதுக்குன்னா நீங்கள் அதை தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெலிட் பண்ணணுன்னா பேர் வச்சு க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக டெலிட் பண்ண முடியும். அதுக்காக இந்த ரெண்டாவது மெத்தட் பார்க்குறோம். கிரியேட் டேபிள் நேம் கொடுத்து ஃபீல்ட் நேம்ஸ் அதே மாதிரி கொடுத்துருவீங்க. கமாண்ட் போட்டு எந்த ஃபீல்டில் செக் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணுமோ அதில் கமா போட்டு செக் கண்டிஷன் மட்டும்தான் போன மெத்தடில் கொடுத்தீங்க. இந்த மெத்தடில் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட பேர், ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுற ரிலவெண்ட்டான நேம், இது நீங்கள் சூஸ் பண்ணுற நேம் இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பையும் உங்களுக்கு செக் கன்ஸ்ட்ரெயின் ஒர்க் ஆகும். ஸோ இந்த செக் கன்ஸ்ட்ரெயின் நீங்கள் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பேர் வச்சு இந்த செக் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது மெத்தட் என்ன பண்ணுது, பேர் வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ சரியாக காப்பி ஆகலை, இன்னொரு காப்பி பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் டேபிள் சாம்பிள் 1A வச்சுருக்கிறேன். நேமு
அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் வச்சுருக்கிறேன். ரெண்டாவது காலம் அமௌண்ட்டுக்கு நான் கன்ஸ்ட்ரெயின் வைக்கிறேன். என்னது கன்ஸ்ட்ரெயின் செக் அமௌண்ட் CHKAMT. இது என்னோட யூசர் டிஃபைன். நீங்கள் CHECK AMOUNT எப்படி வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வச்சிருக்கிற ஒரு பேர். இந்த பேர் எதுக்குன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் நான் வந்து இப்போ வச்சிருக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் இதை ரிலாக்ஸ் பண்ணிடுவேன், இதை டெலிட் பண்ணிடுவேன், இந்த கன்ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் இந்த கண்டிஷன் செக் ப்ராக்கெட்டில் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரெயின் கீவேர்ட் கொடுத்து ஒரு இது கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இதில் ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாம்பிள் 1B. இப்போ நான் வந்து நார்மலான ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் அமௌண்ட் வந்து கிரேட்டர் than or equal to 100ன்னு வருது. ஸோ நான் 18ங்கிறது 100 விட சின்ன நம்பர்னால உள்ளே இன்சர்ட் ஆகலை. ஸோ இதே இது 118 கொடுத்தா எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறேனோ அதை வயலேட் பண்ணுற எந்த வேல்யூவும் செக் கன்ஸ்ட்ரெயின் அலோவ் பண்ணாது. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேல்யூனா ரோ கிரியேட்டர்னு சொல்லிட்டு காமிச்சிடும். ஸோ நேம் அமௌண்ட்டும் எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் செகண்ட் மெத்தட். ஸோ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் வந்து நீங்கள் ஒரு டேபிளை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்க. க்ரியேட் பண்ணது அப்போ வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலை. க்ரியேட் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு இல்லைனா கொஞ்சம் நேரம் கழிச்சு செக் கன்ஸ்ட்ரெயின் வைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை ஆல்டர் கமாண்ட் மூலமா செஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் தேர்ட் மெத்தட். ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் டேபிள் சாம்பிள் 1Cன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த டேபிளில் நேமு அமௌண்ட்டுன்னு 2 வேரியபிள் இருக்குது, 2 காலம் இருக்குது. ஆனால் என்கிட்ட என்ன இல்லை, கன்ஸ்ட்ரெயின் நான் வைக்கலை. இப்போ நான் புதுசாக கன்ஸ்ட்ரெயின் வைக்கணும்னு நினச்சேன்னா ஆல்டர் டேபிள், என்னோட டேபிள் நேம் கொடுத்துட்டு ஆட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு பேர் வச்சுக்கணும். ஸோ செக் அமௌண்ட் அது மாதிரி என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ செக் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு கண்டிஷன் உள்ள கொடுக்கணும். ஸோ இதுதான் நான் இது பண்ண போகிறேன். இங்கே நான் ஆல்ரெடி செக் அமௌண்ட்டுங்கிறது இந்த டேபிள் 2லவே யூஸ் பண்ணிட்டேன் இல்லையா, இந்த செக் அமௌண்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதே பேர் கொடுத்தா எனக்கு டூப்ளிகேட் அலோவ் பண்ணாததுனால எரர் காமிக்கும். ஸோ நான் செக் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த கமாண்டாக இது பண்ணுறேன். ஆல்டர் டேபிள் சாம்பிள் 1C ஆட் கன்ஸ்ட்ரெயின்னு கொடுத்துட்டு செக் அமௌண்ட் கொடுத்து உள்ளே செக் பண்ணுறேன். ஸோ டேபிள் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆல்டர் ஆயிடுச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் ரெக்கார்ட்ஸை. ஸோ 100ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா செக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டர்னு வருது. இதே இது 100ஓட அதிகமாக இருக்கிற ஒரு நம்பரை நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு உள்ள ரோ இன்சர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து தேர்ட் மெத்தட். ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேர் வச்சு செக் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதை வேண்டான்னு நீங்கள் ஒரு பாயிண்ட்டில் நினச்சிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் ட்ராப் கன்ஸ்ட்ரெயின். ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்னு கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட பேரை போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸாக 1Cயில் நான் வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின் வச்சேன், 1Cயில் ட்ராப் கன்ஸ்ட்ரெயினோட பேர் வந்து என்ன வச்சுருக்கிறேன், CHKAMOUNTன்னு வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோட கன்ஸ்ட்ரெயினோட பேர். ஸோ நான் வச்ச பேரை அப்படியே ட்ராப் பண்ணுறேன். ஆல்டர் டேபிள் சாம்பிள் 1C அதான் என்னோட டேபிள் பேர். ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் செக் அமௌண்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதே இந்த ரெக்கார்டை நான் வந்து கன்ஸ்ட்ரெயின் வைக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு, செக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு வந்துருச்சு. இப்போ நான் அந்த செக் கன்ஸ்ட்ரெயினை ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எந்த கன்ஸ்ட்ரெயினுமே இல்லை. இப்போ நான் இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகுது, இந்த வேல்யூ இன்சர்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்குரிய மெத்தட். ஸோ கன்ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு பேர் வச்சுருந்தா மட்டும்தான், ஐதர் weight 3 இல்லைனா weight 2ல் பேர் வச்சு இது பண்ணால் மட்டும்தான் அது ட்ராப் பண்ண முடியும். இதில் பண்ணுறது கஷ்டம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சுன்னா இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கன்ஸ்ட்ரெயினில் பார்க்கலாம். நன்றி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Eezytutorials. நன்றி.